இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 26 செப்டம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 2 அக்டோபர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா புரட்டாசி 10 புரட்டாசி 16 வரையிலான காலகட்டம். கலியப்தம் 5125, சாலிவான சகாப்தம் 1946, பசலி 1434, கொல்லம் வருஷம் 1200. புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை 26 செப்டம்பர் அன்றைய தினம் அவிதவா நவமி. 28 செப்டம்பர் சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, அன்றைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை. 29 செப்டம்பர் புரட்டாசி 13 ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கு சந்நியஸ்த மகாலயம். 30 செப்டம்பர் திங்கட்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம், கஜச்சாயை, துவாபர யுகாதி, மாத சிவராத்திரி. 1/10 செவ்வாய்க்கிழமை சஸ்திரஹத மகாலயம், அருணந்தி சிவாச்சாரியார் குரு பூஜை. 2 அக்டோபர் புதன்கிழமை மகாலயபக்ஷ சர்வ அமாவாசை, அன்றைக்கு காந்தி ஜெயந்தி, அன்றைக்கு கரிநாள். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இனி கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாய், கன்னியா ராசியில் சூரியன் புதன் கேது, துலா ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி வக்ர நிலைமையில், மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 26 செப்டம்பர் வியாழக்கிழமை இரவு 10:35 கர்க்கடக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 29 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:07 சிம்ம ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 1/10 அக்டோபர் அன்றைக்கு மாலை 5:55 கன்னிராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவர் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி 9ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக சந்திரன் பார்த்துடுறார், அதை கோச்சார சந்திரன் பார்க்குறார், ராசிநாதன் செவ்வாய் பார்த்துடுறார். இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சூழ்நிலை நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. மனசில் இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத எண்ணங்கள், சிக்கல்கள், பயம் அது எல்லாமே நமக்கு விலகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் நமக்கு உண்டாகும். முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ஒரு ஸ்திரமான முடிவு உங்களால் எடுக்க முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன், அவர் ரணருண ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம்
பண்ணிட்டுருக்கார். ராசியை குரு அற்புதமாக ராசியில் அமர்ந்துட்டுருக்கார். ஸோ நமக்கு இந்த 7, 8 ரொம்ப 7ஆம் இடம் 8ஆம் இடம் ரொம்ப சுத்தமாக அமைஞ்சிருக்கு. மெயினாக மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி தொழில் ஸ்தானம், அதில் அதனுடைய அதிபதி சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் நமக்கு இது 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தர்ம சிந்தனை நமக்கு மேலோங்கும். அது மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் திரிகோணப்படி நமக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு நேரம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பயணங்கள் ரொம்ப ஒரு அற்புதமாக திட்டமிட்டபடி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கேந்திரங்கள் அப்படிங்கிறது நமக்கு தூண்கள். எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு நடைபெற போகிறது. மெயினாக என்னென்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. சுகஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. அந்த தாய் வழி உறவிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம், ஒரு முக்கியஸ்தர்கள் இவங்க மூலமாக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக நடைபெறும். அது மாதிரி சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், அதெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு கிடைக்க போகிறது. ஸோ எல்லா விஷயங்களுமே அனுகூலமான ஒரு நேரமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் ட்ரை பண்ணணுமா ட்ரை பண்ணுங்கள். வேலை பார்த்துக்கிட்டே தொழில் பார்க்கலான்றேன் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பெண்களுக்கு எடுத்துனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் நமக்கு காணப்படும். மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை, வாகன பிராப்தி ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் எடுத்துக்கிறோம். ராசிநாதன் சந்திர பகவான் ராசிக்கு வரார், ஆட்சியாகிறார். ஒரு தீர்க்க முடியாத நீண்ட நாட்களாக நமக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி பெண்களால் அனுகூலம் உண்டாகும். கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, 10ஆம் இடத்தை பார்த்துடுறார். அது மாதிரி ராசியில் சந்திரன் ஆட்சியாகிறது, 7ஆம் இடத்தை பார்க்குற பெண்களால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும். பொதுவாக இந்த குடும்பத்தில் அம்மா, அப்புறம் தங்கை, அக்கா, அவங்க, அப்புறம் உங்களுடைய பெண்கள், அப்புறம் உங்களுடைய மனைவி, இவங்க கூடலாம் இருந்து வந்த ஒரு தேவையில்லாத மனக்கசப்புகள் எல்லாமே நமக்கு விலகும். முக்கியமாக அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுக்கு இந்த நேரத்தில் நம்மளால் வர முடியும். தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக தொழில் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே நமக்கு சரியாக போகுது. முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். பொதுவாக மாணக்கர்களுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இந்த தேர்வுகள் அது சம்பந்தமான பயம் எல்லாம் நீங்கிடும். ஒரு நல்ல ஒரு உங்களுடைய இந்த உழைப்புக்கேற்ற மதிப்பெண்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும்.
ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் அண்ணா தம்பி கூட அல்லது அக்கா தங்கை கூடயோ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அதெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு நீங்கள் நல்லா மீண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு நிச்சயமான முறையில் அமைய போகிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஐயா தொழில் மாற்றலாம்னு நினைக்கிறேன், வேறு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வேலையில் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருந்துருக்கு, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி இனிமேல் உங்கள் வளர்ச்சி உங்கள் பாதை நல்லாயிருக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும், ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் அந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த நண்பர்கள் அப்புறம் அந்த வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றோம். கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்க நடந்துக்குவாங்க. ரொம்ப பிடிவாதமாக நடந்துக்காதீங்க. அது மாதிரி முன்கோபம் வரலாம், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த நேரம் நம்ம சுபவிரய செலவுகள் நமக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் அற்புதமாக இருக்குது. மாணக்கர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நமக்கு ஒரு மிக மிக அனுகூலமான அற்புதமான ஒரு நேரம். ராசியில் 3 கிரக கூட்டணி, 9ஆம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்த்துடுறார், 5ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார், சந்திரன் பார்க்க போகிறார், செவ்வாய் பார்த்துட்டுருக்கார். ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு தேவையில்லாத குழப்பங்கள், ஒரு பயம், இதெல்லாம் நமக்கு நீங்க போகிறது. பொதுவாக ஒரு அற்புதமான ஒரு நேரம் கன்னிராசிக்கு போய்கிட்டு இருக்குது. இது 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 இந்த சர்ப்பங்கள் ராகு கேது சஞ்சாரம் பண்ணுறதுனால சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குரு பார்வை கோடி நன்மை, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தெய்வ அனுகூலம் ரொம்ப ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல தன்மை, இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு சீரான வளர்ச்சி, நல்லா தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ராசிநாதன் தான் தொழில் ஸ்தானாபதி, அவர் ராசியில் ஆட்சி உச்சமாக இருக்கார். ராசியை குரு பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் விரிவாக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ லைசன்ஸ் ஐயா அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. தைரியமாக தன்னம்பிக்கையாக முடிவெடுங்க, அற்புதமான பலன்களை பெறலாம். பெண்களுக்கு பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி காணப்படும். வெளியூர் வெளிநாடு போய் நான் படிக்கலான் இருக்கேன், அதுக்கு சம்பந்தமான முயற்சி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தைரியமாக துணிஞ்சு நீங்கள் முடிவெடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும்.
பொதுவாக தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். ராசியில் ராசிநாதன் சுக்கிர பகவான் ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய, ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ நமக்கு திரிகோணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மிதுனம், துலாம், கும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார், கும்பத்தில் சனி இருக்கார். அது மாதிரி ராசியில் துலாமில் வந்து சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. மெயினாக என்ன அப்படின்னா, ஒரு நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த காரியம் இந்த நேரத்தில் நமக்கு நிச்சயமான முறையில் நடக்கும். அது வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம், தொழில் சம்பந்தம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் இந்த நேரத்தில் ஆட்சியாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தொழில் சார்ந்து, ஐயா ஒரு கடுமையான ஒரு குழப்பமான இருக்குது, முடிவெடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இழுபறியாக தைரியமாக முடிவெடுங்க, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், கவலைப்படாதீங்க. அது மாதிரி தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ணலாமான்னு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தைரியமாக தன்னம்பிக்கையாக முடிவெடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். மனசுக்கு திருப்தியான அற்புதமான ஒரு நேரம், சிறப்பான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடை. ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடம் ரொம்ப பலம், அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் செவ்வாய் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கும், அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு வந்தாச்சு. லாபஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். புதிய முதலீடுகள் உங்களால் செய்யணும், அந்த அளவுக்கு வரவும் இருக்கும் நமக்கு. ஸோ முதலீடுகள் செய்யலாம். இந்த நான் வந்து நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலோடு சேர்த்து வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன்னா ஆரம்பிக்கலாம், கடன் வாங்கலாம், நல்லா இருக்குது. வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நான் வேறு வேலைக்கு போகலாமான்னா தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜனவரிலேருந்து மே மாதத்துக்குள்ளே ஒரு வேலையில் ஒரு புதிய முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். தைரியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வாழ்க்கை துணை நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும், ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, அது நமக்கு விலகப் பெறுவீர்கள். ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தைரியமாக இருங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே அனுகூலத்தை கொடுக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இந்த காலத்தில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் நமக்கு ஒரு அவசரம், பதட்டம், படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில தடங்கல்கள் நமக்கு உண்டாகலாம். அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க. ஏன்னா ராங் ஹோப்
கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அது மாதிரி கொஞ்சம் பண விஷயத்தை கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். இரத்தம் சம்பந்தமான உறவு சிக்கல்கள் நமக்கு உண்டாகலாம். கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். அதுவும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தோண்டி போட்டிருக்காங்க, அடைக்கவே இல்லை. அதனால் வண்டியெலாம் ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்திரமான முடிவுக்கு உங்களால் வர முடியும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் விலகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், உங்களுக்காக குடும்பத்தினர் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகம் இதுவரை இல்லாத அளவுக்கு, அதாவது 2017 டிசம்பரில் நமக்கு பிரச்சனை தொடங்குச்சு மகர ராசிக்கு. 2023 டிசம்பர் வரைக்கும் நமக்கு அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தது. அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள். உழைக்கிறோம், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, அதுக்கேற்ற பேர் இல்லை. எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணுறோம், நம்ம உழைக்கிறோம், நமக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு அந்த பேர் போயிடுது. இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்களை தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நாம் இவ்வளவு நாளாக இனிமேல் அதிலலாம் எந்த சிக்கல்களும் இருக்காது. உங்களுடைய வளர்ச்சியை இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதா இப்போ எடுத்துருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் யோகமாக இருக்குது, ரொம்ப யோகமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சாதனைகள் புரியக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இப்போ போயின்னு இருக்கு. பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம் அப்படின்னா 8ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. 6க்குடையவரான சந்திரன் அவர் ஆட்சி ஆகிறார். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். தயவு செய்து கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அது நம்ம என்னென்னா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லலை. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம அதிகமாக பிரயத்தனப்படணும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஒரு ப்ரீகாஷனாக இருக்க சொல்கிறோம். நீங்கள் கும்பராசியாவோ அல்லது கும்ப லக்னமாவோ இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதிகமான பிரயத்தனம் இந்த நேரத்தில் நமக்கு தேவை. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை நமக்கு காணப்படும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் நமக்கு அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து கவனமாக இருங்க. எது ஆகாத அதை சாப்பிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரொம்ப அது மாதிரி இது கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காதீங்க. என்னை நம்பி இவருக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு
வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு யோகமான பலன்கள், நல்ல ஒரு யோகம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்க்குறார். ராசியை ராகு அலங்காரம் செய்ய சூரியன் புதன் பார்த்துடுறாங்க. அது மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி சந்திரன் இந்த நேரத்தில் ஆட்சியாளர் 11ஆம் இடத்தை பார்க்குறார். 9 பலமாக இருக்குது, 11 பலமாக இருக்குது, 5 பலமாக இருக்குது, 7 எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய மீனராசிக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த 7.5 சனியும் தயவு செய்து பயப்படாதீங்க, நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தாலும் எடுத்து பார்க்கலாம். மீனராசிக்கு சனி நட்பு. இன்னொன்று, ஒரு ராசியினுடைய லாப விரையாதிபதி, கெடுதல் பண்ண மாட்டாங்க. தைரியமாக இருங்க, ரொம்ப ரொம்ப தைரியமாக இருங்க. அதாவது நம்ம ஹெல்த் சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா 7.5 எதுவுமே பண்ணாது. தைரியமாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் அது மூலமாக அனுகூலம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் இது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.